ஹே அமிகோஸ், பேக் டு சம்மர் சாலட் சீரீஸ். இந்த சீரீஸ்ல வந்து எபிசோட் 5 தான் பார்க்க போறீங்க. இது வந்து சம்மருக்குனே வந்து செய்யப்பட்ட ஒரு சாலட்னு சொல்லலாம். ஏன்னா சம்மர்னானா வாட்டர்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து மாங்காய் தான். மாம்பழம் கூட சிலருக்கு பிடிக்காம போகும், பட் மாங்காயை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாங்காவை பார்த்த உடனே வந்து அப்படியே நாக்கில் எச்சு விடும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஃபீலிங்லாம் வந்து வரும். இப்படிப்பட்ட மாங்காய் வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரு இன்டர்நேஷனல் சாலட் தான் நீங்க பார்க்க போறீங்க. எஸ், நம்ம ஊர் மாங்கால இப்படியும் சாலட் செய்ய முடியுமான்ற சாலட் தான் இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. செய்ய போறது தாய் மேங்கோ சாலட். ரெசிபிக்கு ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த ரெசிபிக்கு ஹீரோ ஆஃப் த இன்கிரீடியன்ட் மாங்காய் தான். எனி கைண்ட் ஆஃப் மாங்காய் நீங்க எடுத்துக்கலாம். நல்ல ரா மேங்கோவா எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்டது வந்து கிளிமூக்கு மாங்காய். இதுல பாத்தீங்கன்னா புளிப்பு அண்ட் ஸ்வீட்னஸ் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும், ரொம்ப புளிப்பாவும் இருக்காது. ஸோ இந்த மாங்காய் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாங்காய் போல நல்ல பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன், ரெட் பெல் பெப்பர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட ரெட் பெல் பெப்பர் இல்லைன்னா நீங்க வந்து கிரீன் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம செய்ய போறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் சாலட்னால வந்து இந்த ரெட் கேப்சிகம் போட்டானா கொஞ்சம் ஆடட் ஃபிளேவரா இருக்கும். கிரீன் கேப்சிகம்க்கும் ரெட்டுக்கும் வந்து பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. காயா கட் பண்ணானா கிரீன் கேப்சிகம், கொஞ்சம் பழுத்து ஸ்டேஜ்ல கட் பண்ணானா ரெட் கேப்சிகம். ஸோ ரெட் கேப்சிகம்ல வந்து காரம் இருக்காது, கொஞ்சமா ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது கூடவே வந்து 2 இங்கிலீஷ் குக்கும்பர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் நம்ம ஊர் குக்கும்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின் வந்து கசக்காது. இங்கிலீஷ் குக்கும்பரா இருந்தானா நீங்க வந்து தோலை வந்து சீவாம அப்படியே டைரக்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுவே வந்து நம்ம ஊர் குக்கும்பர் நீங்க சேர்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு தோலை வந்து நல்லா பீல் பண்ணிட்டு உள்ள ஃப்ளெஷ்ஷை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து தோல் அவ்வளோ கசப்பா இருக்கும். இங்கிலீஷ் குக்கும்பர்னா தாராளமா நீங்க வந்து ஸ்கின்னோட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து ஒரு சின்ன சைஸ் அனியனும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த குவான்டிட்டி எல்லாமே தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் இதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் நம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறீங்கன்னா அப்படியே இந்த ப்ரொபோர்ஷனை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அந்த 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து நம்ம தாய் மேங்கோ சாலட் பண்ண போகிறோம். இப்போ ரெசிபி பார்க்கலாமா? இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஃபைனாக வந்து சின்ன சின்னதாக நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த சாலடுக்கு. உங்ககிட்ட கட்டிங் மிஷின் இல்லை சாப்பர் ஏதாவது இருந்தானா அதில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக மேனுவலாக தான் கட் பண்ணேன். இந்த மாதிரி நீல நீல ஸ்ட்ரைப்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. மாங்காவை பொறுத்தவரை நல்ல காயா இருக்க மாங்காவை சூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட நிறம் மாறாத காய் மாங்காவை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது கூடவே வந்து நம்ம எடுத்திருந்த இந்த 2 குக்கும்பரையும் இதே மாதிரி நீளமா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஒரே ப்ரொபோர்ஷன்ல நீளமா இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லைக் குக்கும்பர் வந்து கொஞ்சம் ரொம்ப நீளமாகவும் அண்ட் மேங்கோ கொஞ்சம் கம்மி நீளமாகவும் அந்த மாதிரிலாம் எல்லாமே ஈவனா ஒரே மாதிரி நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ரெட் பெல் பெப்பரும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெட் பெல் பெப்பர் பொறுத்தவரை ஒரு ஹாஃப் தான் நான் எடுத்துக்கிட்டேன், ஹோல் பெல் பெப்பருமே நான் எடுக்கல. ஸோ நீங்களும் எடுக்கிறதா இருந்தானா அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அனியன்ஸையும் நல்லா ஃபைனாக வந்து நீளமாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஃபைனாக நல்லா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி அண்ட் புதினா ரெண்டுத்தையுமே வந்து நல்ல பொடி பொடியாக வந்து ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாலடுக்கான பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து ட்ரெஸ்ஸிங் என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம். சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு எல்லாமே நம்ம இடிச்சு தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு ஒரு டூல் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து சின்னதாக வந்து ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் அதிகமான மிளகாவாக இருந்தானா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. காரம் வந்து கம்மியான மிளகானா 2 மிளகா போல் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை கிள்ளி வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடவே வந்து சாலடுக்கு தேவையான சால்ட் மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கையாலேயே நல்லா க்ரஷ் பண்ண போகிறோம். நல்லா இடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. என்ன மிக்ஸி எல்லாம் வந்துடுச்சு, பிளெண்டர் வந்துடுச்சு, இதுக்கு இந்த டைமில் போயிட்டு இதெல்லாம் வந்து இடிச்சு சேர்க்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. சில ரெசிபிக்கு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து அத்தன்டிக்காக நம்ம பாட்டி எல்லாம் எப்படி அரைச்சி சேர்ப்பாங்களோ அது மாதிரி சேர்த்தானா அதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த மோட்டார் பெசலே வந்து ஒரு கிரெனேட்டு தான். இது வந்து இந்த நார்மல் இந்த அம்மிக்கல் உரல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து அத்தன்டிக் ஃப்ளேவராக இருக்கும். பட் அது என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி கிரெனேட்டில் இருக்கிறதுனால நான் அதில் தான் போட்டு இடித்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சாலட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தாய் ரீஜியனில் வந்து ஒரு அத்தன்டிக்காக அவங்க வந்து ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த ரெசிபி. ஸோ அதனால வந்து அந்த ட்ரெடிஷன் மாறாமல் இருக்கணும்னா சிலதெல்லாம் வந்து மிக்சியோ இல்லை பிளெண்டரோ வந்து அவாய்ட் பண்ணி கையாலே நீங்கள் இடிச்சாதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா வந்து நல்லா
சில்லியில் உள்ள ஜூஸ்னஸ்லாம் வந்து இறங்கிரும். இப்போ இது கூடவே வந்து வெர்ஜின் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் வந்து சாலட் எது செஞ்சாலும் வந்து சேர்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஆலிவ் ஆயிலில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் பேலன்ஸ்டாகவும் இருக்கும். அதிகமாக வந்து ஆயில் கன்சியூம் பண்ண அந்த ஃபீலிங்லாம் இருக்காது. அண்ட் இது கூடவே வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் வந்து நான் அதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தானே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆரிகானோ இருந்தானே கொஞ்சமாக கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவுமே கிடைக்காதவங்க இட்டாலியன் ஸ்பைசஸ் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அண்ட் இது கூடவே வந்து நல்ல மலை தேன் அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் பேக்கெட்டட் தேன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹனியும் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் போல் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து டார்க் சோயா சாஸ் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் போல் நான் அதில் ஆட் பண்ணுறேன். 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணாவே போதும். சாய் சாஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஓவர் பவர் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக சாய் சாஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி உங்ககிட்ட சாய் சாஸ் இல்லைன்னா இதுக்கு ஆப்ஷனலாக வந்து வினிகர் வந்து ஒரு 1 ஸ்பூன் போல் நீங்கள் ஆட் பண்ணிட்டாவே பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து அகெயின் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இடிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சும்மா ஜென்டிலாக வந்து கீழே ப்ரெஸ் ஆகிற மாதிரி சும்மா ஜென்டிலாக ரொட்டேட் பண்ணி மட்டும் விடுங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் பண்ணாவே போதும். இப்போ நமக்கு ட்ரெஸ்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை அப்படியே சாலட் மேலே போர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணானா அவ்வளோதான், நம்மளோட ரெசிபியே வந்து முடிஞ்சிடும். இந்த சாலடை பொறுத்தவரை ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ட்ரெஸ்ஸிங் தான். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து பேலன்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ், ஸ்பைசஸ் எல்லாமே வந்து லோடடாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசினஸ், சால்ட்னஸ், ஸ்வீட்னஸ் அண்ட் சார்னஸ் அண்ட் பத்தாததுக்கு வந்து அந்த வினிகரோட பஞ்சு எல்லாமே வந்து பேக்டாக வந்து இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து கவர் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் வேற ஏதாவது இந்தியன் மசாலாவோ, சில்லி பவுடரோ, கரம் மசாலா அந்த மாதிரி எந்த ஸ்டஃப்புமே நீங்கள் போடணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் குவிசின்னால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருசாக ஒன்றும் வந்து இன்டர்நேஷ்னல் குவிசின் அப்பெல்லாம் வந்து தூக்கி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஊரில் நார்மலாக மாங்காய் வந்து கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அதே ஒரு படி மேலே போனோன்னா ஆயிலில் வந்து மாவடு மாதிரி ஊற வச்சு கூட சாப்பிடுவோம். இதே தான் அவனும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு அவன் வந்து தாய் மேங்கோ சாலடுன்ட்டு அவங்க கண்ட்ரியில் மேக் பண்ணுறாங்க ட்ரெடிஷ்னாக. ஸோ நம்மளும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வந்து மாங்காவை மட்டும் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு அதை சாப்பிட்றது. பட் எனிவேஸ் இதெல்லாம் சாப்பிட்டாலும் அதுக்கு நிகர் வராது தான், அதோட டேஸ்ட்டே வேறு தான். பட் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இந்த சாலட் வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். டயட் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மீலாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை கர்ட் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். பெஸ்ட் காம்பினேஷன் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லைன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். லைக் சப்பாத்திக்கு நடுவில் அது ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி ஒரு ரேப் மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ எப்பெல்லாம் வந்து இதை சைட் டிஷ்ஷாகவும் மெயின் டிஷ்ஷாகவும் சர்வ் பண்ணோம் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக சாப்பிட்ற மாங்காய் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபியூஷனாக சாப்பிடும்போது உங்களுக்குமே புதுசாக இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட கெஸ்ட்டுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ சர்வ் பண்ணனா அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அப்புறம் என்ன, மாங்காய் சீசன் இங்கே இருக்குது, உடனே போய் செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சாலட் ரெசிபிகள் மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். See you back soon. Bye.